அவர் இதற்கு முன்னர் அவர் உடல்நிலை சரியில்லை என்றோ அவர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார் என்றோ எந்த விதமான செய்தியும் இல்லை. அவர் வழக்கம் போல ஆரோக்கியமாக தான் இருக்கின்றார். அவருடைய அன்றாட பணிகளை அவர் எப்போதும் போல மேற்கொண்டு வருகின்றார் என்ற செய்திகள் தான் பரவலாக இருந்தது. சமீபத்தில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா காலமான போது கூட அவர் மிகப்பெரிய ஒரு சோகத்தை திரைத்துறையில் ஏற்படுத்தியது. அந்த நிகழ்விலும் கூட பாக்யராஜ் கலந்து கொண்டதெல்லாம் நாம் பார்த்தோம். அப்போதும் அவர் ஆரோக்கியமாக தான் இருந்தார் என்பதெல்லாம் நாம் அறிந்த ஒன்று. அந்த இறுதிச் சடங்கு நடைபெற்ற நிகழும் போது கூட அவர் கலந்து கொண்ட போது நாம் அதை நேரலையாக நாம் பார்த்தோம். இந்த நிலையில்தான் அவருடைய இந்த மறைந்தார் என்ற செய்தி என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத, நம்ப முடியாத ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு செய்தியாக தான் பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் தான் அவர் சில மணி நேரங்களுக்கு முன்னர் அவர் வீட்டில் அவர் திடீரென்று அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இருக்கின்றது என்றும் அந்த மாரடைப்பு காரணமாக அவர் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி தான் முதலில் வெளியானது. அப்போது அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது என்ற செய்தி வெளியானது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அவர் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கின்றது என்று அடுத்த கட்ட செய்தி வெளியானது. இந்நிலையில் தான் திடீரென்று அவர் காலமாக இருக்கின்றார் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. இது உண்மையிலேயே யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத, எளிதாக கடந்து போக முடியாத ஒரு செய்தியாக தான் பார்க்கப்படுகின்றது. வீட்டில் திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டு சுயநினைவை இழந்த நிலையில் தான் அவர் உயிரிழந்திருக்கின்றார் என்றும் கூறப்படுகின்றது. நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் 73 வயதாகின்றது. அவர் காலமாக இருக்கின்றார் என்ற செய்தி திரைத்துறையிலும் மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியாய் பார்க்கப்படுகிறது. வீட்டில் திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டு சுயநினைவை இழந்த நிலையில்தான் அவர் உயிரிழந்திருக்கிறார் என்றும் கூறப்படுகின்றது. மேற்கொண்ட தகவல்கள் அடுத்தடுத்து வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படும். இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவிடம் 16 வயது நிலையே கிழக்கு போகும் ரயில் படங்களே துணை இயக்குனராக பணியாற்றினார். தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கினார் என்றே கூறலாம். அவருடைய நடிப்பாக இருக்கட்டும், அவருடைய வசனமாக இருக்கட்டும், அவர் இயக்கக்கூடிய திரைப்படங்களாக இருக்கட்டும், தமிழ் திரைத்துறையில் ஒரு தனக்கென தனி பாணியை உருவாக்கிய ஒரு புகழ்பெறும் நடிகர், இயக்குனர், நடிப்பு மற்றும் இயக்கம் என இரண்டிலும் கொடிகட்டு பறந்தவர் என்றே சொல்லலாம். அவருடைய அந்த தனி ஸ்டைல், அவருடைய பாணி என்பது மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக அவர் தனக்கான தனி தடத்தை பதித்தவர் என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய புகழ் பெற்ற தமிழ் திரையுலகில் உச்சமான ஒரு இயக்குனர், நடிகர் என்று கூட கூறலாம். ஒரு காலகட்டத்தில் ஒரு நடிப்பு துறையில் ஒரு உச்ச நிலையில் இருந்தார். அதே போன்று இயக்கத்துறையிலும் அவர் ஒரு டாப்பில் இருந்தார் என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு புகழ்பெற்ற ஒரு பிரபலம் இன்று காலமாக இருக்கின்றார் என்ற செய்தி ஒரு மிகப்பெரிய பேரழிவாக, ஒரு பேரதிர்ச்சியாக தான் பார்க்கப்படுகிறது. திரைத்துறைக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு என்றே சொல்லலாம். நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் பொறுத்தவரையில் 1953ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தான் அவர் பிறந்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய வெள்ளாங்கோயில் என்னும் ஊரில் தான் பிறந்தவர். வெள்ளாங்கோயில் என்னும் ஊரை தான் பூர்வீகமாக கொண்டவர் பாக்யராஜ். பெற்றோர் பெயர் கிருஷ்ணசாமி, அமராவதி. 3வது மகனாக பிறந்த பாக்யராஜ் அவர் தொடர்ந்து தமிழ் திரையுலகில் நடிகர், வசன எழுத்தாளர், திரைக்கதை அமைப்பாளர், இயக்குனர், சிறப்பு வேடமேற்கும் நடிகர், தயாரிப்பாளர், பத்திரிகையாளர் என பன்முக தன்மை கொண்ட ஒரு கலைஞர் என்றே சொல்லலாம். இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக 16 வயது நிலையே கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள் ஆகிய படங்களில் பணியாற்றியவர். 1977ஆம் ஆண்டில் இயக்குனர் பாரதி ராஜாவின் முதல் படமான 16 வயது நிலை படத்தில் உதவியாளராக தமது திரை வாழ்க்கையை தொடங்கியவர் தான் பாரதி ராஜாவினுடைய ஒரு சீடராக பார்க்கப்பட்டவர் தான் தற்போது மறைந்திருக்கக்கூடிய இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் என்றே சொல்லலாம். அதற்கு பிறகு பாரதி ராஜாவினுடைய 2வது படமான கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றியதோடு கவுண்டமணியுடன் ஒரே ஒரு காட்சியில் தோன்றி நடித்தார். அதுதான் அவர் திரைப்படத்தில் தோன்றிய முதல் காட்சி என்றே சொல்லலாம். பாரதி ராஜாவின் 2வது படம் கிழக்கே போகும் ரயில். அந்த படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றியதோடு மட்டுமல்லாமல் கவுண்டமணியுடன் சேர்ந்து ஒரு காட்சியில் அவர் தோன்றி நடித்தார். அது மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக ஒரு ஹிட் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் புகழ்பெற்ற ஒரு கலைஞர் என்ற அளவில் கொடிகட்டி பறந்த ஒரு இயக்குனர், நடிகர். பாரதி ராஜாவின் மிக முக்கியமான சீடர்கள் ஒருவர் பாக்யராஜ் காலமாக இருக்கின்றார் என்ற செய்தி யாராலும் அவ்வளவு எளிதாக கடந்து போக முடியாத ஒரு செய்தியாக தான் பார்க்கப்படுகிறது. இது திடீரென்று, அதாவது பாரதி ராஜா பொறுத்தவரையில் கூட அவருடைய மகன் இறப்புக்கு பிறகு அவர் தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தில் இருந்து அதிலிருந்து மீண்டு வர போராடி மருத்துவ சிகிச்சைகளை எடுத்து வந்து
அதற்கு பிறகு அடுத்தடுத்து அவர் தொடர்ந்து தீவிர சிகிச்சைகள் எடுத்து வந்து மருத்துவ சிகிச்சை வீட்டிலேயே இருந்து சிகிச்சைகள் மேற்கொண்டு வந்தார். அப்படி இருக்கக்கூடிய திடீரென்று அவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தியை வெளியான உடனடியாக அதற்கு முன்னதாக அவர் தொடர்ந்து ஒரு 6 மாத காலம் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தார் என்றெல்லாம் கூட செய்தி வெளியான அடிப்படையில் அவர் உயிரிழந்தார் என்ற செய்தி என்பது நிகழ்வு என்பது ஏற்பட்டது. ஆனால் பாக்கியராஜ் பொறுத்தவரையில் அது போன்ற ஒரு செய்தி எதுவும் வெளியாகவில்லை. அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கின்றார், சிகிச்சை பெற்று வருகின்றார் என்பது போன்ற எந்த ஒரு செய்தி வெளியாகவில்லை. திடீரென்று இன்று காலை அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு சுயநினைவு இழந்தார் என்றும் இதனால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி மட்டும்தான் வெளியானது. அதுவே மிகப்பெரிய அதிர்ச்சியாக பார்க்கப்பட்டது. அந்த செய்தி வெளியான அடுத்த சில நிமிடங்களிலேயே அவர் காலமாக இருக்கின்றார் என்ற செய்தி என்பது திடீரென்று இந்த செய்தியை பார்த்தவர்கள் கேட்டவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான். திரைத்துறையும் தாண்டி ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலும் இது மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தியாகவே பார்க்கப்படுகின்றது. தமிழ் திரைத்துறையில் பொறுத்தவரையில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை, ஒரு கலைஞர் என்றால் அது பாக்கியராஜ் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நடிகராக மட்டுமல்லாமல் இயக்குனராகவும் அவர் சிறந்த வசனகர்த்தாவாகவும் புகழ்பெற்று விளங்கியவர். அவருடைய திரைப்படங்கள் பொறுத்து நாம் பார்த்தோம் என்றால் ஒரு தனி பாணியை அவர் கையாண்டு வந்தார். அந்த அளவுக்கு ஒரு தமிழ் திரைத்துறையில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரை உச்சகட்டத்தில் இருந்த ஒரு பிரபலம், ஒரு கலைஞர் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு பிரபலமான ஒரு நடிகரும் இயக்குனருமான பாரதி ராஜா காலமாக இருக்கின்றார் என்ற செய்தி மிகப்பெரிய ஒரு சோகத்தை தான் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஈரோடு மாவட்டம் வெள்ளாங்கோவில் கிராமத்தில் 1953ஆம் ஆண்டு பிறந்தவர் தான் பாக்கியராஜ். பாரதி ராஜாவுடைய முக்கிய சீடர்கள் ஒருவர் பாக்கியராஜ். 1977ஆம் ஆண்டில் இயக்குனர் பாரதி ராஜாவின் முதல் படமான 16 வயதினிலேயே உதவியாளராக தனது திரை வாழ்க்கை அப்போதுதான் தொடங்கினார். முதல் திரை வாழ்க்கை பாக்கியராஜ் தொடங்கியது 1977ஆம் ஆண்டு. அவருடைய குரு மறைந்த பாரதி ராஜா என்றே சொல்லலாம். அதற்கு பிறகு 2வது படமான கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றியதோடு அந்த திரைப்படத்தில் ஒரு காட்சியிலும் பாக்கியராஜ் நடித்திருந்தார். அதற்கு பிறகு 3வது படமான, அதாவது பாரதி ராஜாவின் 3வது படமான சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் 2 காட்சிகளில் நினைவில் நிற்கும்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடித்திருந்தார். இப்படத்தில் வசனமும் அவர் எழுதியிருந்தார். அந்த அளவுக்கு அவருடைய திரை வாழ்க்கையை தொடங்கியது என்பது 1977ஆம் ஆண்டுதான். பாரதி ராஜாவோடு இணைந்துதான் அவர் திரை வாழ்க்கையை தொடங்கினார். அதற்கு பிறகு அடுத்தடுத்த சில படங்கள் அவர் சில கதாபாத்திரங்கள் ஏற்று நடித்தார், படங்களுக்கு வசனம் எழுதினார். அதற்கு பிறகு அடுத்த படமான புதிய வார்ப்புகள் படத்தில் பாரதி ராஜா பாக்கியராஜை வசனகர்த்தாவாக மட்டுமல்லாமல் கதாநாயகனாக அறிமுகம் செய்தார். நாம் பார்க்கலாம், 2-3 படங்களில் உதவி இயக்குனராக நடித்த ஒரு பாக்கியராஜை அடுத்த படத்தில் அவருடைய திறமையை கண்டு வியந்த பாரதி ராஜா புதிய வார்ப்புகள் படத்தில் பாக்கியராஜையே வசனகர்த்தாவாக போட்டது மட்டுமல்லாமல் கதாநாயகனாக அறிமுகம் செய்கிறார். அப்போதுதான் அதுதான் அவருடைய முதல் படம், கதாநாயகனாக திரையில் தோன்றி நடித்த முதல் படம் அதுதான் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு கலைஞர் என்பது மாற்று கருத்து இருக்க முடியாது. ஒரு இயக்குனராக தனது முதல் படமாக பாக்கியராஜ் உருவாக்கியது சுவர் இல்லாத சித்திரங்கள். 1979ஆம் ஆண்டு பாக்கியராஜ் இயக்கிய முதல் படம் சுவர் இல்லாத சித்திரங்கள். அதுதான் அவருடைய முதல் படம். 1977ஆம் ஆண்டு திரைத்துறையில் அறிமுகமாகின்ற திரைத்துறையில் நுழைகின்ற பாக்கியராஜ் 1979ஆம் ஆண்டு தன்னுடைய முதல் படத்தை இயக்குகிறார், சுவர் இல்லாத சித்திரங்கள் என்ற படத்தை. அதற்கு பிறகு அவர் தொடர்ந்து முதல் படத்தில் சுதாகர் கதாநாயகனாகவும் சுமதி நாயகியாகவும் நடிக்க ஒரு குணச்சித்திர பாத்திரத்தை பாக்கியராஜ் ஏற்றிருந்தார். நகைச்சுவையும் சோகமும் சரிபாதியாக அதில் அமைந்திருந்தது என்று சொல்லலாம். நாம் பார்க்கலாம், தொடர்ந்து பாக்கியராஜ் பொறுத்தவரையில் அவர் இயக்குனராக மட்டும் வர வேண்டும் என்பது இல்லாமல் அவர் இயக்கக்கூடிய படமாக இருக்கட்டும், அதற்கு முன்பாக அவர் துணை இயக்குனராக பணியாற்றிய படமாக இருக்கட்டும், அனைத்து படங்களும் அதிகபட்சமாக ஒரே ஒரு சீன்லாவது நடிக்க வேண்டும், ஒரே ஒரு காட்சியிலாவது தோன்றி திரையில் வர வேண்டும் என்பதை அவர் தொடக்கம் முதலே அவர் பின்பற்றி அதை பின்பற்றி வந்திருக்கிறார் என்பதுதான் இந்த தொடர் நிகழ்வுகள் அவருடைய திரைத்துறை வாழ்க்கை பயணங்களை பார்க்கும் போது நமக்கு புலப்படுகின்றது. அந்த அளவுக்கு தன்னுடைய ஒரு இயக்குனராக முதல் படமாக இயக்கிய பாக்கியராஜுடைய முதல் படம் சுவர் இல்லாத சித்திரங்கள் தான். 1979ஆம் ஆண்டு அந்த படம் வெளியாகின்றது. அந்த படத்திலும் அவர் இயக்குனராக மட்டுமல்லாமல் ஒரு குணச்சித்திர பாத்திரத்தை பாக்கியராஜ் ஏற்றிருந்தார். நகைச்சுவையும் சோகமும் சரிபாதியாக அதில் அமைந்திருந்தது என்று சொல்லலாம். அடுத்த சொந்த தயாரிப்பான ஒரு கை ஓசை திரைப்படம் துவங்கி தனது முத்திரையை பதிக்க தொடங்கினார் பாக்கியராஜ்.
அஸ்வினி இணைந்து நடித்த இந்த படத்தில் அவர் வாய் பேச இயலாத ஊமை கதாநாயகனாக மேற்கொண்ட பாத்திரம் ரசிகர்களின் மனம் கவர்ந்த ஒரு திரைப்படம், ஒரு கதாபாத்திரம் என்றே சொல்லலாம். அடுத்து வெளியான மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா ஆகிய பாக்கியராஜனுடைய முத்திரையை முழுமையாக கொண்ட வெற்றி படங்களாக அமைந்தது. அடுத்தடுத்து தொடர்ந்து பல்வேறு திரைப்படங்களை அவர் இயக்கியிருந்தார். அதிலும் குறிப்பாக பாக்கியராஜ் தனது முத்திரையை முழுமையாக பதிந்து வெற்றி ஈட்டிய திரைப்படங்களாக சில திரைப்படங்கள் நாம் சொல்லலாம். அந்த 7 நாட்கள், தூரல் நின்னு போச்சு போன்றவை கருதப்படுகின்றது. அதே போன்று பல முக்கிய திரைப்படங்களிலும் அவர் இயக்கி அவர் நடித்திருக்கின்றார். 1982ஆம் ஆண்டு வெளியான முந்தானை முடிச்சு என்ற பெயர் கேட்டாலே நம் அனைவரின் நினைவுக்கு வரக்கூடியது பாக்கியராஜ் தான். தன்னுடைய தனித்துவமான நடிப்பின் மூலமாக அவர் அந்த படத்தில் நடித்த விதம், அதில் வரக்கூடிய வசனங்கள், ஒவ்வொரு காட்சியும் செதுக்கி வைத்திருப்பது போன்ற அமைந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் அடித்த படம் என்று சொல்லலாம் முந்தானை முடிச்சு. ஊர்வசி அதில் அறிமுகமான திரைப்படமாக பார்க்கப்படுகிறது. சென்னையிலும் தமிழ்நாட்டிலும் பிற பகுதிகளிலும் வெள்ளி விழா கொண்டாடியது இந்த படம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக பாக்கியராஜின் முந்தானை முடிச்சு திரைப்படம். இன்றும் அது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானால் அதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் ஏராளம் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக பிரபலமான, இன்றளவும் ரசிகர்களால் போற்றப்படக்கூடிய ஒரு திரைப்படம் முந்தானை முடிச்சு. இந்த திரைப்படத்தில் தான் ஊர்வசி கதாநாயகியாக அறிமுகமான முதல் திரைப்படம் என்றே சொல்லலாம். தமிழகம் முழுக்க அது மிகப்பெரிய வெள்ளி விழா கொண்டாடிய திரைப்படமாக பார்க்கப்பட்டது. இதில் பாக்கியராஜ் கையாண்ட சில விஷயங்கள், குறிப்பாக இந்த முருங்கைக்காய் போன்றவை எல்லாம் அந்த படத்தில் இடம்பெற்றக்கூடிய நகைச்சுவை காட்சிகளாகவும் பேசப்படக்கூடிய காட்சிகளாகவும் அமைந்து இன்றளவு கூட முருங்கைக்காய் என்றாலே இது பாக்கியராஜுடைய முந்தானை முடிச்சு போன்ற படங்கள்லாம் நினைவுக்கு வருவதில் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே போல சின்ன வீடு, எங்க சின்ன ராசா, இது நம்ம ஆளு போன்ற படங்களும் பெரிய வசூலையும் விருதுகளையும் பெற்றுத்தந்த படங்களாக பார்க்கப்படுகின்றது. அந்த அளவுக்கு திரைத்துறையில் கொடிகட்டு பறந்த ஒரு கலைஞன் என்று இல்லை என்பது, மிக சிறந்த திரைக்கதை எழுத்தாளர், வசனகர்த்தா, நடிகர், இயக்குனர் என பன்முகத்தன்மை கொண்ட கலைஞன் என்று சொல்வார்கள். அது போன்ற பன்முகத்தன்மை கொண்ட கலைஞன் திடீரென்று காலமாக இருக்கின்றார். 73 வயதில் அவர் காலமாக இருக்கின்றார் என்ற செய்தி என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான, சோகமான செய்தியாக தான் பார்க்கப்படுகின்றது.